பயம் கலந்த ஒரு விஷயமா இருக்குதுங்க. இந்த மாந்தியால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குது? உங்களுடைய வாழ்க்கையுடைய நகர்வே மாந்தியை வச்சு தானே உங்களால் நம்ப முடியுமா? உங்களுடைய வாழ்க்கையுடைய நகர்வே மாந்தியின் மூலமாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத சொன்னால் யாராச்சும் நம்ப முடியுமா? நம்ப முடியாது. அப்படிப்பட்ட மாந்தி பகவான் அவர் மாந்தி பகவான் நின்ற நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கை பாதையாக இருக்கிறது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக இப்போ நம்முடைய ஒரு வகுப்பு எடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் அந்த வகுப்பு இருக்கும். அதில் மாந்தி கொடுக்கக்கூடிய பலன்கள், மாந்திக்கான பரிகாரங்கள், மாந்தி நின்ற நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நகர்த்துகிறது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். அனைவரும் ஒரு 2 நிமிடம் காத்திருங்கள். தற்பொழுது ஆய்வு நடைபெறும். ஏன்னா மாந்தி பற்றி பேசும்போது சனீஸ்வரனை கண்டிப்பாக வணங்கணும். ஏன்னா மாந்தியுடைய அப்பா யாருங்க? சனீஸ்வர பகவான் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்தை வேணாலும் பேர் சொல்லி அழைக்கலாம், எந்த கிரகத்தை வேணாலும் பேர் சொல்லி அழைக்கலாம். ஆனால் சனி பகவானை மட்டும் எப்பவும் சனின்னு அழைக்காதீங்க. ஏன்னா இது என்னுடைய அட்வைஸ். ஏன்னா வாழ்க்கையில் சனி பகவானை மட்டும் சனின்னு அழைக்காதீங்க, சனி பகவானே சொல்லுங்கள் அல்லது சனீஸ்வரன்னு சொல்லுங்கள். கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் பெற்றவர் ஒரு யாருங்க? ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனீஸ்வர பகவான் மட்டும்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் பேசுகிறதாலையோ இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறதாலையோ நாங்கள் ஒரு பெரிய மேதாவிகள்லாம் கிடையாது. ஜோதிடத்தில் கரை கடந்தவர்கள் யாரும் இல்லை. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நாங்கள் கரையில் இருக்கிறவங்க தான். நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே எங்களுடைய ஆய்வுகள் தான், சரிங்களா? ஏன்னா நம்ம விட பெரியவங்க இருப்பாங்க, நம்மளோட அனுபவசாலி இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் அனுபவத்தில் கிடைக்கின்ற உண்மையான விஷயங்களை தான் உங்களோட பகிர்ந்துக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாதுங்க, இல்லைங்களா? ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல். நாங்கள்லாம் அதில் ஒரு சாதாரணமான ஆட்கள் தான். ஸோ நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் எழுதுறங்கிறதுக்காக நாங்கள் பெரிய ஆள்னு காட்டிக்கல. எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை நீங்களும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் எப்போவுமே எங்களுடைய கருத்துக்கள் இருக்கும். அந்த வகையிலிங்க பொதுவாக மாந்தி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொதுவாக எங்கே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்ப்போம். நீங்கள் கேரள ஜோதிடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? மாந்திக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த மாந்தியை பற்றிய கருத்துக்களை நம்முடைய சித்தர்கள் ரிஷிகள் யாராச்சும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னோட நூலில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் மாந்தி பகவான் 2, 4, 6, 8, 10, 12 இரட்டைப்படை ஸ்தானங்களில் மாந்தி இருந்தால் நமக்கு தோஷத்தை வழங்கும் அப்படிங்கிறத நம்முடைய புலிப்பாணி முனிவர் சொல்லிட்டு போயிருக்கார். ஸோ இது அனுபவத்துடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த மாந்தி யாருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது, இந்த மாந்தியால் என்ன மாதிரியான விஷயங்கள் மாந்தி பகவானால் நமக்கு நடக்காமல் போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லைங்களா? அப்போ முதல்லைங்க உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி நின்ற நட்சத்திரம்னு ஒன்று இருக்குமா? நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் மாந்தி நின்ற நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும், அதை ஒரு கணக்கில் வச்சுக்கோங்க. யார் ஜாதகத்தில் 2, 4, 6, 8, 10, 12 மாந்தி இருக்கோ கணக்கு வச்சுக்கோங்க. 2, 4, 6, 8, 10, 12 மாந்தி இருக்கோ அவங்க பொதுவாகவே ஒரு பரிகாரம் பண்ணிக்கலாம். என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்குன்னு ஒரு கோவில், பொதுவான கோவில் ஒன்று இருக்குது. அது எதுனா திருவாலங்காடு சிவன். இந்த திருவாலங்காடு சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா காலையில் 6 to 7:30 என்ன காலம்? சனிக்கிழமை அன்னைக்கு குளிகை காலம். சனி ஓரையில் குளிகை காலம் ஜாயின் பண்ணுறது 2 கணக்கு வச்சுக்கோங்க. அந்த திருவாலங்காட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை காலையில் 6 to 7:30 என்ன பண்ணுவாங்கன்னா மாந்தி தோஷ நிவர்த்தி பண்ணிக்குவாங்க. அப்போது உங்கள் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் 2ஆம் இடம் 4, 6, 8, 10, 12 மாந்தி பகவான் இருக்காரோ அவங்க எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்கள். இப்போ ஒரு 2ஆம் இடத்துல இருக்குதுன்னா 2ஆம் இடத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் இருக்குங்க. அந்த நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரனால பாருங்கள். நிவர்த்தி பண்ணுறோம், ஒரு முழுமையாக நிவர்த்தி பண்ணிட்டா நல்லதான், இல்லைங்களா? அப்போது மாந்தி நின்ற நட்சத்திரமும் சனிக்கிழமைனாலும் ஜாயிண்ட் ஆகிறது. அது எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துலையோ 2 வருஷத்துக்குள்ளே ஒரு காணாச்சி வந்துடும், வராமல் போயிருங்களா? மாந்தி நின்ற நட்சத்திரமும் சனிக்கிழமை நாளும் அந்த சனிக்கிழமை நாளும் சேர்ந்து வராது இருக்காது, ஏதோ ஒரு நாளில் வந்துடும். அது நீங்கள் தான் பார்த்து செஞ்சுக்கணும். அந்த நாளில் பண்ணிங்கன்னா இந்த மாந்தியுடைய தோஷம் மேக்சிமம் நிவர்த்தி ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்குன்னு ஒவ்வொரு பாவகத்துக்குன்னு கோவில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 பாவத்துக்கும் கோவில் இருக்குதுங்க. அது வரலாற்று அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வேறு விஷயம். வேறு எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த குஷ்ட நோய் இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா,
குஷ்டநோய் உள்ளவர்கள். அந்த குஷ்டநோய் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு மாந்தி ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் தெரியுங்களா? மாந்தி ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் இல்லைங்களா? அந்த நட்சத்திரத்தில் குஷ்டநோய் உள்ளவர்களை போய் பார்த்து அவங்களுக்கு இந்த வெள்ளை ஆடை, சரிங்களா, வெள்ளை துணி ஆடை வந்து போர்த்தி அவங்கள்ட்ட வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து தண்ணி வாங்கி கொடுத்து அவங்களுக்கு பணமும் கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். இது முக்கியமாக அந்த மாந்தி இந்த நட்சத்திரத்தில் செய்கிறது ரொம்ப விசேஷம். அது வந்து வியாழக்கிழமை நாள் வந்துச்சா இன்னும் விசேஷம். எந்த ஒரு பரிகாரங்களுமே வியாழக்கிழமை அன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இல்லைங்களா? பரிகாரத்துக்கு உண்டான பாவகம் எது? காலபுருஷனுக்கு 9ஆம் பாவம் தானே பரிகாரம், குரு தானே பரிகாரம். அப்போ வியாழக்கிழமை நாளில் இந்த நட்சத்திரம் சேர்ந்து வரும்போது செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பரிகாரங்கள் சிறப்பாக வேலை செய்யும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மாந்திக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்கள். இன்னும் நிறைய இருக்குதுங்க. விஜயாபதி கோவில் இருக்குதுங்க. அதெல்லாம் பாவக ரீதியாக சில கோவில்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பொதுவான மாந்தி தோஷத்துக்கான கோவில்கள் வந்து இதுதான். சரிங்க, இப்போ இந்த மாந்தி தோஷம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதல் வாழ்வில் யாருக்கு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக நான் சொல்கிறேங்க. இப்போ மாந்தி தோஷம் எப்படி வரும்? மாந்தினா என்னங்க? பிரேதம், பிரேத சாபம். புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனுஷனுக்கு பிரேத சாபம் எப்படி வருது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு லக்னம் ஒன்று போட்டுக்குவோங்க, சரிங்களா? ஒரு ஜாதகர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஜாதகர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறார். அவருக்கு 4ல் மாந்தி இருக்கு. மானு போடுறேன், புரிஞ்சுக்கோங்க. அதாவது தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காரு, 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாந்தி தோஷம் 4ல் மாந்தி இருந்தால் தோஷத்தை ஏற்படுத்தணும் புலிப்பாணி முனிவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நான் சொன்ன பரிகாரங்கள் செஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ இந்த மாந்தி தோஷம் யாரை அதிகமாக தாக்கும், எதன் மூலமாக தாக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ இந்த மாந்தி ஒரு நட்சத்திரத்தில் தான் இருப்பாருங்க. இப்போ இந்த ராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குங்க? பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரங்கள் வந்து இருக்கு. உதாரணமா இந்த மாந்தி வந்து உத்தரட்டாதியில் இருக்குதுன்னே வச்சுக்கோங்களேன். மாந்தி பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த தோஷம் எதன் மூலமாக எப்படி வருங்கிறத யாருக்கு உறுதியாக வருங்கிறத சொல்லலாம் தெரியுங்களா? உதாரணமாக இந்த லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி யாருங்க? சூரியன். இந்த சூரியனும் இதே உத்தரட்டாதியில் இருக்கும்போது புரிஞ்சுக்குவாங்க, மாந்தி நின்ற நட்சத்திரத்திலேயே வேறொரு கிரகம், ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் லக்கணத்துக்கு எந்த வீட்டுக்கு உண்டானவர்னு பார்க்கணும். எந்த வீட்டுக்கு உண்டானவருங்க? 9. அப்பனா என்ன அர்த்தம்னா அவங்க வீட்டில் அப்பா, சில பேருக்கு அப்பாவே எடுத்துக்கோங்க, அப்பா ஒரு வகை ஒரு சின்ன வயசுலேயே என்ன ஆயிருக்கலாம், ஏதாவது ஒரு துர்மரணம் அடைஞ்சிருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம். இல்லைன்னா அப்பா வழின்னு எடுத்துக்கோங்க, அப்பா கூட பிறந்தவங்க எடுத்துக்கலாம், அப்பாவுடைய ரத்த பந்தங்கள் எடுத்துக்கலாம், இல்லை அப்பாவுடைய அப்பான்னு எடுத்துக்கோங்க. அதாவது அப்பா வழியில் இறந்தவர்கள். இந்த பிரேத சாபம் எதனால் வருது? பிரேத சாபம் எதனால் வருதுங்க? பிரேத சாபம் எப்படி வரும் அப்படின்னாங்க, இப்போ ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாங்க, எல்லாரும் கவனிச்சுக்கிறாங்க, கடைசி காலத்தில் இறக்குறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு வண்டி வாகனத்தில் போய் ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க, அவங்க உயிர் எப்படி போயிடுதுங்க? வழியிலேயே போயிடுது. இன்னொன்று, 2வது தற்கொலை பண்ணி இறந்துக்கிறாங்க, தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணுறது இல்லைங்க, கடைசி காலத்தில் யாரும் கவனிச்சிக்க மாட்டாங்க, கவனிப்பாரற்று இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரியாலையும் மாந்தி தோஷம் வரும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா துர்மரணங்கள் அப்படின்னு சொல்ல, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல குளிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் பார்க்குறீங்க இல்லையா, ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கும்போது தண்ணி அடிச்சிட்டு போயிடும். இந்த மாதிரி இந்த துர்மரணங்கள், வண்டி வாகனத்தில் இறக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு துர்மரணங்கள் கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கும். அல்லது அந்த ஜாதகர் கவனிப்பாரற்று இறந்திருப்பார், அந்த வழியில் இருப்பாங்க. அதனால தான் இந்த மாந்தி தோஷம் அவருடைய ஜாதகத்தில் வரும். சரி, இது எதன் மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும்? அது ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? இப்போ நாம் சொல்லிட்டோம் 9ஆம் இடத்தினுடைய தந்தை வழியில் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எதன் மூலமாக நமக்கு இதை பாதிப்பை கொடுக்கும்னா 9ஆம் இடத்தின் மூலமாக தான் கொடுக்கும். 9ஆம் இடம்னா என்னங்க? அதிர்ஷ்டம், லக்கு. அந்த ஜாதகர் பாருங்க ரொம்ப கடுமையாக உழைச்சிட்டு இருப்பார், ரொம்ப கடுமையாக உழைச்சிட்டு இருப்பார். ஆனால் அந்த உழைப்பிற்கேற்ற அதிர்ஷ்டம் அவருடைய லைஃப்பில் இருக்காது.
இது பிரேத சாபத்தால் வருகிற ஒரு விஷயம்தான். அப்போ நம்முடைய ஜாதகத்தில் இந்த சாபத்தை நீக்குவதற்கு என்ன மாதிரியான கோவில்களுக்கு போகணும்னு ஒன்று இருக்குங்க. இப்போ உதாரணமாக நாளில் மாந்தி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கோவில் சொல்லுவாங்க, குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு போக சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒரு கோவில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன கோவில்கள் உங்களுக்கு சிறப்பாக வந்து வேலை செய்யும். அந்த சொன்ன இல்லைங்களா, திருவாலங்காடு கோவிலும் வேலை செய்யும், அந்த குஷ்ட நோய் உள்ளவர்களுக்கு செஞ்ச பரிகாரமும் வேலை செய்யும். அது இல்லாமையும் தனிப்பட்ட கோவில்கள் வந்து இருக்குது. சரிங்களா? அப்போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கும். ஒரு சில பேருக்கு இப்போ சொன்னேன், அப்பான்னு சொன்னேன், அப்பா சின்ன வயசுலேயே துர்மரணம் அடைஞ்சிருக்கலாம். சரிங்களா? ஒரு அது எங்கே இருக்குதுங்க, 4ஆம் இடத்துல இருக்குது. இப்போ 4ஆம் இடம்னா என்னங்க, ஒரு வண்டி வாகனத்தில் இறந்துருக்கலாம், அல்லது 4ஆம் இடங்கிறது சுகம் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கலாம், ஒரு கேன்சர் வந்து இறந்துருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்புகள் அந்த 4ஆம் ரீதியாக வரும். அப்போ அந்த ஜாதகருக்கு அந்த மாந்தி பிரேத சாபத்தால் என்ன கிடைக்காம போகுங்க, அதிர்ஷ்டம் கிடைக்காம போகும். அவர் தான் மாந்தி நின்றாச்சு, அவர் தான் என்ன சொல்கிறாருங்க, பிரேத சாபத்தை சுட்டி காட்டுறாரு. இப்போ நான் உதாரணமாக ஒரு ஜாதகம் போட்டு விளக்கிட்டேன். நீங்கள் யாராச்சும் ஒருத்தர், ஏன்னா நாம் சொல்கிறது உதாரண ஜாதகம், நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் எனக்கு மாந்தி இருக்குது, ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாந்தி இருக்கிற நட்சத்திரத்திலேயே வேற ஒரு கிரகம் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தாராளமாக சொல்லலாம், யாராக இருந்தாலும் சொல்லுங்கள், பரவாயில்ல. இதை உடச்சு போடுங்க, உடச்சு போடுங்க. சார், நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, அதாவது மாந்தி நின்ற நட்சத்திரத்தில் வேறொரு கிரகமும் இருக்கணும். அப்படி இல்லைங்க, மாந்தி இருக்கிற நட்சத்திரத்தில் வேறொரு கிரகம் இருக்கான்னு பாருங்க. ஏதாவது ஒரு கிரகம் இருக்குதான்னு சொல்லுங்க. ஏன்னா சரி, ஐயாவே சொல்கிறேன், முதல்லயே உட்காந்துருக்காரு, ஐயாவே சொல்லிட்டு போகிறாருங்க. ஐயா மீன லக்னம், தனுசுல யாருங்க, சந்திரன் என்ன நட்சத்திரம், சந்திரனும் பூராடம், மாந்தியும் பூராடம். கரெக்டுங்களா? ஒன்றும் விஷயம் இல்லை. இப்போ இந்த ஜாதகத்தில் சந்திரன் யாரு, மாந்தி நிற்கிற நட்சத்திரத்தில் சந்திரன் தான் நிற்கிறார். அப்போ சந்திரன் யாருங்க, தாய்ங்களா? லக்னத்துக்கு எந்த வீட்டுக்கு உண்டானவர், 5குடையவர். அப்போ 5ஆம் இடம்னா என்ன சொல்லுவோம், பூர்வ புண்ணியம் சொல்லுவோம். நான் சொல்கிறது பிரேத சாபம் அப்படின்னு சொன்னால் இதில் வரும், குழந்தை வரும், நம்முடைய முதல் குழந்தை வரும், ரெண்டாவது நம்முடைய தாத்தா வருவாங்க. 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னா யாருங்க, தாத்தா. உங்கள் அப்பாவுக்கு அப்பா, நம்முடைய முதல் குழந்தை வரும், அப்பாவுக்கு அப்பா வருவாங்க. அப்போ முதல் குழந்தையோட பிறந்தவங்களும் வருவாங்க, அந்த இதையும் வரும், உங்களுடைய தாத்தாவோடு பிறந்தவங்களும் வருவாங்க. அப்போது இந்த வகையில் அப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ உங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கரு கலைஞ்சிருக்கலாம் இல்லைங்களா, ஒரு கரு அழிஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி நடந்திருக்கும். அப்படி இல்லைன்னா தாத்தாவுக்கு மரணம் ஏதாவது ஒரு துர்மரணமாக இருக்கலாம், அல்லது தாத்தாவுடன் பிறந்தவர்களுக்கு துர்மரணம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்குங்களா? சரிங்க, என்னங்க, குழந்தையே இல்லை, பார்த்துக்கோங்க, தத்து பிள்ளை. அப்போ இந்த இடத்துல பாதிச்சிருக்கா இல்லைங்களா? ஆமாம். அப்போ 5ஆம் அதிபதியோடு சந்திரனோடு யார் சேர்ந்துருக்கிறாங்க, மாந்தி சேர்ந்துருக்காங்க. அப்போ இந்த 5ஆம் இடம் என்ன இருக்குதுங்க. ஆனால் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு வேளை உருவாயிருந்தாலும் என்ன இருக்கலாம், அழிஞ்சிருக்கலாம். ஏதாச்சும் உருவாச்சுங்களா? உங்களுக்கு எதுவுமே உருவாகலை. அப்போ பார்த்துக்கோங்க, வெறும் 5ஆம் அதிபதி 10ல் தான் இருக்கிறாரு, ஒன்றும் கெட்டு போகலையே. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது கெட்டு போகலையே. ஆனால் இவருக்கு இந்த மாந்திங்கிற விஷயம் பாதிப்பை கொடுத்துருக்கு. ஆனால் அது உண்மையிலேயே உங்களுடைய குழந்தைக்கு இப்படி வரலைங்க, உங்களுடைய தாத்தா வழியில் தான் வந்திருக்கு. அதாவது உங்கள் தாத்தா இருக்கார் இல்லைங்களா, தாத்தா அல்லது தாத்தா உடன் பிறந்தவர்கள், நல்லா விசாரிச்சு பாருங்க. ஒரு தாத்தாவாக இருக்கலாம், அல்லது தாத்தாவுடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். அவங்க ஏதாவது ஒரு வரையில் துர்மரணம் அடைஞ்சிருக்கலாம், அது செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா தாத்தா வந்து கடைசி வரைக்கும் நல்லா வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டீங்களா, பார்த்துக்கிட்டீங்க, சரி சந்தோஷம். எப்படி இருந்தாலும் இது தாத்தாவுடைய வழியில் இருக்குது. இந்த துர்மரணங்கள் தாத்தாவால் தாத்தா வழியில் இருக்கும். அப்போ அதனுடைய பாதிப்பு தான் நமக்கு என்ன ஆயிடுச்சுங்க, இப்போ டைரெக்டாக என்னவாயிருக்கணுங்க, உங்கள் குழந்தைய பாதிக்கிறங்கிற விஷயம் குழந்தையும் இல்லாமல் பண்ணிடுச்சு. இப்போ மாந்தி பாதிச்சிருக்குதா இல்லைங்களா? வெறும் நாம் பொதுவாக பாரம்பரிய ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம், 5ஆம் அதிபதி 10ல் இருக்கிறாரு,
கர்மத்துக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டாங்களா? ஜோதிட விதியை தானே. 5ஆம் இடம் குழந்தை, 10ஆம் இடம் கர்மம். அப்போ குழந்தை செய்யறதுக்கு ஒரு கர்மத்துக்கு ஒரு குழந்தை வேணும்ல, அதான ஜோதிட சாஸ்திரம். கர்மத்துக்கு ஒரு குழந்தை நமக்கு பிறக்கணும், இருக்கணும் இல்லையா? ஆனால் ஏன் அது நடக்கலை? இந்த மாந்திங்கிற ஒரு கிரகம் தான் வேலையை பார்த்துருச்சு. நான் என்ன சொல்லியிருக்கிறேங்க, மாந்தி ஒரு நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த மாந்தி ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது எதை பாதிக்கும்? அந்த பாவக ரீதியான விஷயங்களை அவரை பாதிச்சிருக்கு இல்லையா? அப்போ நடந்திருக்கு இல்லையா? அப்போ இது எங்கிருந்து வந்திருக்குன்னா தாத்தனுடைய வழியிலிருந்து வந்திருக்கு. தாத்தன் கூட பிறந்தவங்க அந்த மாதிரி தாத்தன் வழியிலிருந்து வந்திருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஒருவேளை தாத்தாவே ஏதாச்சும் பண்ணியிருந்தா, தாத்தா தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தால், அவரால் யாராவது ஒரு தெரியாமல் மரணப்பட்டிருந்தால் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். ஏன்னா இந்த வழியில் சுட்டி காட்டுறது கண்டிப்பாக இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? என்னங்க, ரத்த பந்தங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம், கண்டிப்பாக இல்லாமல் அந்த விஷயம் வரவே வராது. அப்படி இருந்தால் என்ன பாதிக்குங்கிறது உங்களை பாதிச்சிருச்சு, அவ்வளோதான் விஷயம். அப்போ அதனுடைய கணக்குகளை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இன்னொருத்தர் யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. சரிங்க, லக்னம் கும்ப லக்னம். கேது மாந்தி. அதாவது பொதுவாக ஜோதிட விதி இன்னொரு விதி இருக்குதுங்க. என்னைக்குமே ராகு கேது உடன் இணைந்த மாந்தி கடுமையான தோஷத்தை கொடுப்பார். ராகு கேது உடன் இணைந்த மாந்தி கடுமையான தோஷத்தை கொடுப்பார். அதுவும் ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால் ரொம்ப கடுமையான தோஷம். அப்போ முதல்ல கேதுவுடைய தனிப்பட்ட காரகத்துவம் என்னன்னு பாருங்க. கேதுவுடைய தனிப்பட்ட காரகத்துவம் என்னங்க? அல்ல, உயிர் காரகத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவளி பாட்டன் பாட்டிகள் எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இவருடைய ஜாதகத்தில் கேதுவோட மாந்தி இருக்கிறதுனால இவருடைய அம்மா வழியில், அப்படின்னா யாருங்க? அம்மாவுடைய அம்மா அவங்க வழியில் அவங்க வீட்டில் துர்மரணங்கள், அதாவது துர்மரணங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் விபத்தால் தற்கொலைப்பட்டு இறந்துக்கிட்டதோ அல்லது கவனிப்பாரற்று இறந்து போனதோ ஏதோ ஒன்று இவருடைய ஜாதகத்தில் வரும். உங்கள் அம்மா வழியில் யார் இருந்திருக்கிறாங்க? யாருங்க? அம்மா வழியில் உங்களுக்கு தெரிஞ்சது அம்மாவுடைய, அப்போ உங்களுக்கு தெரியுமா? கேட்டு பாருங்க. இதனால என்ன பாதிப்பு வருதுன்னு தான் நமக்கு விஷயம். அதாவதுங்க, ஒரு மாந்தி தோஷம் ஒரு பக்கம் வருதுனாவே இது கண்டிப்பாக வந்திருக்கும். அது முன்னோர்கள் செஞ்ச வழி இல்லாமல் வராது. இது அம்மா வழியில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது நமக்கு அம்மாவுக்கா இருக்கலாம், அம்மாவுடைய அம்மாவுக்கா இருக்கலாம், இல்லை அவங்களுடைய அம்மா வழியில் இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு வழியில் இந்த மாந்தி சாபம் வரும். அப்போ இந்த மாந்தி சாபம் எதை நம்ம பாதிக்கும்? கேது எந்த இடத்துல இருக்காருங்க? 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார், மூத்த சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ நமக்கு எதை பாதிக்கும்? மூத்த சகோதரத்தை பாதிக்கும். அப்படி இல்லைன்னா நம்முடைய லாபத்தை பாதிக்கும். இப்போ இன்னும் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அங்கே இருக்கிறாங்க. சரி, பேச்சுவார்த்தை உண்டுங்களா? உண்டு. ஓகே, அது பிரச்சனை இல்லை. அடுத்து 11ஆம் இடத்துல என்ன இருக்குதுங்க? லாபஸ்தானம் இருக்குது. அப்போ லாபங்கிற விஷயம் வரணும் இல்லைங்களா? நம்ம ஒரு தொழில் பண்ணால் லாபம் வரணுமா வேண்டாமா? தொழில் படி லாபம் வருதுங்களா? தொழில் பண்ணிங்க லாபம் இருக்கா? இது வரைக்கும் இல்லை. அப்போ லாபம் வரணுமா வேண்டாமா? அப்போ இதுக்கான தோஷ நிவர்த்தி பண்ணணும். ஆனால் இது நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். ராகு கேதுக்கோடு இணைந்த மாந்தி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அது மிக கடுமையான மாந்தி தோஷத்தை சுட்டி காட்டுகிறது. இது இப்படி இப்போ கேதுவுக்கு வீடு இல்லைங்கிறதுனால நீங்கள் இந்த வீட்டை எடுத்துக்கலாம். கேதுவுடைய காரகத்துவத்தை எடுத்தோம் இல்லைங்களா? பூராட நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். சுக்கிரன் யாருங்க? 4ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் உண்டானவர். தாய் தந்தையர் இருக்காங்களா? இல்லை. தாய் தந்தையரோட இறப்பு எப்படி இருந்துச்சு? சாதாரணமாக. எத்தனை வயசுல இருந்தாங்க? சந்தோஷம். ஓகே, சந்தோஷம். அப்போ அதில் பாதிப்பு இல்லை. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல அம்மா வழியில் தான் இருக்குது. அம்மாவுடைய தாத்தா பாட்டி அந்த வகையில் நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுடைய அம்மாவுடைய வழியில் கேட்டு பாருங்கள். துர்மரணங்கள் அப்படி இருந்தால் தான் இந்த கேதுவோட மாந்தி உட்காரும், இல்லைன்னா உட்காராது. அப்படியே வரலாம். இப்போ தந்தைக்கு எடுத்துட்டிங்கன்னா 3ஆம் இடம் இளைய சகோதரமாக வரும். யாருங்க? அப்பாவுடைய தம்பியா? அப்போ வந்துருச்சுல்ல. உறவுகளில் போனால் எங்கே ஒரு பக்கம் பிடிச்சி தானே ஆகணும்.
இப்போது அப்பாங்கிறது 9ஆம் பாவம். அதை எப்படி இறந்தாருங்க? நோய். அப்போ அது துர்மரணம் தானுங்க. அப்போ உறவுகள் எங்கேயும் தப்பு போகாது. எங்கேயோ இருந்து வராமல் இந்த தோஷம் இங்கே வராது. இப்போ நம்ம அம்மாவளி சொன்னோம், அவருக்கு வந்து தெரியலைங்கிறாரு, இல்லைன்ட்டாரு. இப்போது அப்பாவுக்கு 3ஆம் இடம், இளைய சகோதரர் எத்தனாம் இடம்? 11ஆம் இடம். அப்போ அவரே சொல்கிறாரு, அவங்க சித்தப்பா வந்து சின்ன வயசுலேயே 10 வயசுலேயே இறந்துட்டாரு. அப்போ அது துர்மரணம் தானே. அப்போ அந்த உறவுகள் வரும் சார். நாம் வந்து உறவுகளை சுத்தமாக மொத்தமாக நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா, அப்போது அந்த அந்த பிரேதத்தினுடைய சாபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தாக்கும், கெடுத்துருச்சு, அந்த லாபஸ்தானத்தை கெடுக்குது. அப்போ நமக்கு என்னென்னா, நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சி பண்ணாலும் லாபத்தை பெருசாக என்ன பண்ண முடியாதுங்க, மிச்சப்படுத்தி வைக்க முடியாது அப்படிங்கிறதான். ஸோ நம்ம இதுக்கு சரியான பரிகாரங்கள் பண்ணோம்னா அதற்கான விடை கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? சரி, இன்னொரு ஜாதகம் என்ன பரிகாரங்களா? தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒரு வடபத்திரகாளி அம்மன் கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கும் போகலாம். இப்போ நான் சொன்ன பரிகாரத்தையும் நீங்கள் பண்ணலாம். ம் ம் சரிங்க. சிம்ம லக்கணத்துக்கு 4 மாந்தி. இங்கே என்ன கிரகம் சார் இருக்கு? சுக்கிரன் இருக்கார். மாந்தி நிற்கிற நட்சத்திரம், சுக்கிரன் நிற்கிற நட்சத்திரம் ஒன்று. கரெக்டுங்களா? இப்போ பார்த்துங்க, மாந்தி நிற்கிற நட்சத்திரம் ஒன்று, சுக்கிரனுடைய நிற்கிற நட்சத்திரமும் ஒன்று. இப்போ வந்து மாந்தி தோஷம் இங்கே இருக்குது. எதன் மூலமாக வந்திருக்கும்? இவருக்கு மாந்தி தோஷம் எப்படி தாக்கும்னா, இது என்னது? 3ஆம் அதிபதி சுக்கிரன், அடுத்து 10ஆம் அதிபதி சுக்கிரன். அப்போ 3ஆம் இடம்னா யாருங்க? இளைய சகோதரன் எடுத்துக்கலாம், மாமனார்னு எடுத்துக்கலாம். 10ஆம் இடம்னா மாமியார்னு எடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் ஒரு சில பேர் கேட்கலாம், சார் அவர் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தானே மாமனார் மாமியார் வராங்க, அதில் எப்படி வந்து பிரேத சாபங்கள் வரும்? வராது. அப்போது இந்த இடத்துல 3ஆம் இடம் 10ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மாமனார் மாமியாருக்கு வராது, ஆனால் மாமனார் மாமியார் வகையில் வரும். இது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க விஷயமா இருக்கும். இது எப்போ இந்த மாந்தி ஆக்டிவேட் ஆகும்? மாந்தி எப்போ ஆக்டிவேட் ஆகும்? கல்யாணம் பண்ணி மாமனார் மாமியார் வந்ததுக்கப்புறம் தான் மாந்தி ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா மாந்தி இருக்கிற நட்சத்திரம் அப்படிங்கிறது உயிர்காரகத்தில் போது டச் ஆகுதுங்க. அப்போ ஒன்று உங்கள் மாமனார் கூட பிறந்தவங்க அந்த வழி, இல்லைன்னா மாமியார் கூட பிறந்தவங்க அந்த வழி இருக்கலாம். ஸோ அந்த வழியில் வரக்கூடிய பிரேத சாபம் உங்களுடைய திருமணத்திற்கு பிறகு உங்களை தொடரும். உங்களுக்கு தெரிஞ்சு மாமனார் மாமியார் அல்லது அவங்க கூட பிறந்தவங்களுடைய ஏதாச்சும், மாமனார் மாமியார் விட்டுருங்க, அவங்க கூட பிறந்தவங்க அவங்க அப்பா வழியில் அவங்க அம்மா வழியில் ஏதாச்சும் பிரேத சாபங்கள் வந்திருக்குங்களா? சொல்லுங்க, யாருக்குங்க? சொல்லுங்க. சின்ன மாமியார் அப்படின்னு சொல்லணும்னா உங்களுடைய மனைவிக்கு சொந்த சித்தப்பாங்களா? சித்தப்பாவுடைய ஒய்ஃப். ஓகே, சொந்த சித்தப்பாவுடைய ஒய்ஃப் இறந்துருக்குறாங்க, பெரியம்மா ஒய்ஃப். சரி, நீங்கள் இதை பாவக ரீதியாக கொண்டு போனீங்கன்னா இந்த பாவகம் ஏதாச்சும் டச் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இப்போது முதல்ல உங்கள் மனைவி, 7ஆம் இடம் உங்கள் மனைவி. இப்போ ஓகேங்களா? இதை கணக்கில் வச்சுக்கோங்க. 7ஆம் இடம் மனைவி. உங்களுடைய மனைவிக்கு யாருங்க? பெரியம்மா. பெரியம்மான்னா பெரியப்பாவுடைய ஒய்ஃப். நம்ம பாவக ரீதியாக போவோம். 7ஆம் இடங்கிறது மனைவி. மனைவிக்குடைய முதல்ல அப்பா போவோம். மனைவிக்கு அப்பா எதுங்க? 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்துக்கு மனைவி. புரியுங்களா? அதாங்க, இது வந்து 7ஆம் இடம் யாருங்க? மனைவி. மனைவியுடைய அப்பா எது? 3ஆம் இடம். அவருக்கு பெரியப்பா, அதான் பெரியப்பா. இவங்க அப்பாவுக்கு அண்ணன் தானுங்க. அது எத்தனாம் பாவம்? லக்கணமே வருது. யாருங்க? லக்கணம். அவருடைய ஒய்ஃபு இப்போ எத்தனாம் பாவம்? இங்கே வரும். பார்த்துக்கோங்க, கனெக்டிவ். ஆனால் இது வரல, இந்த கனெக்டிவிட்டி வரல. ஆனாலும் மாமனார் வகையிலையோ மாமியார் வகையிலோ நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த பாவங்களை நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ரத்த உறவில், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரத்த உறவில் இந்த 3ஆம் பாவம் 10ஆம் இடம் கனெக்ட் ஆகும். ஏதாவது ஒரு வகையில் இந்த 3ஆம் இடமும் 10ஆம் இடமும் கரெக்டாக கனெக்ட் ஆகும். இப்போ ஐயா சொன்னாங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு உறவு கனெக்ட் ஆகும். அந்த ரத்த உறவுகள் மூலமாக இந்த மாந்தி சாபம் வரும். இந்த மாந்தி சாபம் என்ன பண்ணும்? இதை சரி பண்ணலாம் என்ன பண்ணும் அப்படின்னா, 3ஆம் இடம்னா என்னங்க? நம்முடைய முயற்சி. 3ஆம் இடம் என்னங்க? முயற்சி, தைரியம், வீரிய, வெற்றின்னு சொல்லுவோம். 10ஆம் இடங்கிறது தொழில் சம்பந்தமான விஷயங்கள்.
அப்போது நாம் எடுக்கிற முயற்சிகள்லையும் வீரியம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் நம்முடைய தொழில் விஷயங்கள்லையும் என்ன ஆகுங்க, இந்த மாந்தியால் பாதிப்புகள் ஏற்படும். அதை நம்ம சரியாக அடைய முடியாமல் சில தடைகள் வந்து வரும். ஓகேங்களா? இதை நீங்கள் ஒரு கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்போ இதற்கு பரிகாரம் செஞ்சுக்கணும். 4ஆம் இடத்துல இருந்தால் குச்சனூர் சனீஸ்வர பகவான் தான். ஸோ அதை பண்ணலாம். அது இல்லாமல் நான் சொன்ன 2 பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும். சரிங்களா? ம் அதுவும் வரலாம். அதாவது 1 பாவகம் வரலாம், 3 10 வரலாம். ஃபஸ்ட்டு கிரகம் 3 10ஐயும் டச் பண்ணும், பாவகத்தையும் பாதிக்கலாம், 4ஆம் இடத்தையும் பாதிக்கலாம். அது எப்படி வேணாலும் நடக்கலாம். 3 10ம் பாதிக்கலாம், 4ஆம் இடமும் பாதிக்கலாம். அது எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு என்னங்க 10 பாதிச்சிருச்சாமா? எப்படிங்க சார் பாதிச்சது? தொழில் பிரச்சனை வந்திருக்கு. அப்போ அதாவது சார் இது ஒன்று மட்டுமே காரணம் இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒன்று மட்டுமே தொழில் தடைக்கான காரணம் இல்லை. தொழில் தடைக்கான காரணங்களில் இதுவும் ஒன்று. ஏன்னா இது ஒன்றை வச்சு மட்டுமே நம்ம சொல்ல முடியாதுங்க. இதுவும் ஒரு தோஷம். இதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிட்டா என்ன கிடைக்குங்க? பலன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ நமக்கு இந்த ஜாதக ஆய்வுகள் போதுமானது. இன்னும் நீங்கள் ஒவ்வொரு ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாந்தியுடைய பிரச்சனை நீங்கள் நல்லா குடும்பத்தில் போய் விசாரித்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி பார்க்கும்போது ஏதாவது ஒரு உறவு அந்த மாதிரி துர்மரணத்தில் கண்டிப்பாக அகப்பட்டிருக்கும். இது நாங்கள் பல ஜாதகங்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஆய்வு பண்ணும்போது ஒவ்வொரு அந்த உறவுகளும் ஏதோ ஒரு வகையில் டச் ஆகிருக்கும். அதனுடைய விஷயங்களால் இந்த சாபங்கள் நமக்கு வந்து வருது. ஆனால் பாருங்கள், எல்லாருக்குமே வந்து பாதிக்காதுங்க. மாந்தி நின்ற நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருக்க வேண்டும். பொதுவாக மாந்தி சும்மா இந்த பாவத்தில் இருந்தார் மட்டுமே தோஷத்தை கொடுக்காதுங்க. மாந்தி நின்ற நட்சத்திரத்தில் ஒரு ஏதாச்சும் கிரகம் இருக்கும். அந்த கிரகம் சம்பந்தமான வகையில் ஏதாவது பாவக ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும். அது நம்ம முன்னால் நமக்கு தெரியாது இல்லைங்களா? நம்ம இந்த பிரிவில் இருக்கிறோம், நமக்கு முன்னால் நடந்து அப்பா அம்மாவுக்கு நடந்தது தெரியும், நமக்கு தாத்தா பாட்டிக்கு நடந்தது தெரியும், அவங்க பாட்டம் பாட்டிக்கு நடந்தது தெரியுமா? தெரியாது. அப்போ அந்த தொடர்ச்சி தான் நமக்கு இங்கே வந்து என்ன பண்ணுதுங்க, ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு கொடுத்துருக்கும். ஆனால் கண்டிப்பாக பாதிக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் நம்முடைய அந்த பாவகத்தை பாதிக்காமல் விடாது, பாவக ரீதியான விஷயங்களை பாதிக்காமல் விடாது. அதுக்காகத்தான் நம்ம அதை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான சரியான நிவர்த்திகள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த தோஷம் விலகிடும். ஓகேங்களா? இல்லை, ஆய்வுகள் போதும். சரி, இறுதியாக இது வந்து அடுத்த ஒரு வகுப்பு இருக்குதுங்க. அது ஒரு வேற டாபிக். இதை நம்ம பார்த்துருவோம். இதில் யார் இருக்கா? அப்புறம் குரு. அப்போ பார்த்துக்குங்க, அனுசத்து இருக்கும். அது வேண்டாங்க. மாந்தியில் பூசத்தில் இது திருக்கணித பஞ்சாங்கமா வாக்கிய பஞ்சாங்கமா? ஏன்னா கொஞ்சம் பலன் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் விஷயம் இல்லைங்க. வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் கனெக்ஷன் வேணும். சுத்த திருக்கணிதம் தானா? திருக்கணித பஞ்சாங்கம் வேணும். ஏன்னா நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை கொடுத்துட்டிங்கன்னா பலன் மாறி போயிடும். திருக்கணிதமாக இருந்தால் கொஞ்சம் அக்யூரேட்டாக வரும். அதை பார்த்துக்குங்க. திருக்கணிதம் தானே? சரி. மாந்தி இருக்கிறது பூஷத்தில் இருக்காரு, குரு இருக்கிறதும் பூஷத்தில் இருக்காரு. சரிங்க. இந்த மாந்தி நிற்கிற பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு எந்த வீட்டுக்கு உண்டானவர்? 8 8 11. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 8 11 காரகத்துவத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ 8ஆம் இடங்கிற உயிர் காரத்துவம் யாருக்கு வரும்? அது தெரியணும் இல்லையா? இப்போ 8ஆம் இடங்கிற உயிர் காரத்துவம் யாருக்கு வரும்? 5ஆம் இடம் தாத்தன். தாத்தனுடைய அம்மா 5ஆம் இடம் அவங்களுடைய தாத்தா. தாத்தனா யாருங்க? அப்பாவுடைய அப்பா. அப்பாவுடைய அப்பா 5ஆம் இடம். அப்போ அவருடைய அம்மா வாங்க சார். அவருடைய அம்மா 1 2 3 4 என்னது 8. அப்போது அவங்களுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அப்பாவுடைய அம்மா கணக்கு வச்சுக்கோங்க. அதாவது அவங்களுடைய தாத்தாவுடைய அம்மா, அப்பாவுடைய அம்மா இல்லை, தாத்தாவுடைய அம்மா. தெரியுமா உங்களுக்கு இது யார்? இந்த ஜாதகர் யாருன்னு தெரியாதுங்களா? யாருங்க? தாத்தாவுடைய அம்மாவா? நான் சொல்றது இந்த ஜாதகர் யாருங்க?
இவங்களுடைய தாத்தாவுடைய அம்மா கல்யாணம் அப்போ எத்தனை வயசில் இறந்தாங்க, எப்படி இறந்தாங்கன்னு விஷயம் தெரியுமா? தெரியணும் இல்லைங்களா? அப்போ நாங்கள் ஆய்வு பண்ணி சொல்லும்போது பாதிப்பில் வந்திருக்கா இல்லையான்னு தெரியணும் இல்லைங்களா? ஓகே, அது துர்மரணம் தான். துர்மரணங்கிறத விட அது ஒரு ஆசை. அந்த பிரேதம் என்ன ஆயிடுச்சுங்க, அது நினைச்ச மாதிரி இதாகலை. எப்படி சொல்கிறாங்க புரியும்? ம் ம் துர்மரணம். சரி, ஓகே சார், இறந்துட்டாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த 8ஆம் பாவத்தில் பார்த்துட்டோம். அதை நீங்கள் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக நமக்கு தெரியும். அடுத்து 11ஆம் இடத்துல என்ன இருக்குது? மூத்த சகோதரம் இருக்குது இல்லைங்களா? மூத்த சகோதர வழிங்கிறது அப்போ நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த ஜாதகருக்கு மூத்த சகோதரர் ஏதாச்சும் இருந்தாங்களா? பார்த்தீங்களா? கணக்கு வந்துருச்சா? வந்துருச்சா? எத்தனை வயசில் இருந்தாருங்க மூத்த சகோதரர்? கரெக்டாக வந்துருச்சுங்களா? வந்துச்சா இல்லைங்களா? அப்போ இவருடைய ஜாதகத்தில் 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியல, நடந்துச்சோ நடக்கலைன்னு தெரியல. ஆனால் இந்த ஜாதகத்தில் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மாந்தி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் எதுங்க பூஷத்திலேயே இருந்ததுனால இவருடைய மூத்த சகோதரருக்கு துர்மரணம். 27 வயசில் இறந்துருக்கிறாங்களாமா. அப்போ இது உண்மைதானுங்க? மாந்தி சாபம் அப்படிங்கிறது சொல்லுங்க. சரிங்க, அண்ணன் இறந்துட்டார். கரெக்ட். அப்போ 11ஆம் பாவகம் மாந்தி. எப்படி இறந்தாருங்கிறதான கேள்வி. எப்படி இறந்தாருங்க? எப்படி இறந்தார்? துர்மரணம் தானே. இப்போ துர்மரணத்தில் தான் இறந்துருக்கிறார். அப்போது அந்த மாந்தி விஷயங்கிறது நம்ம ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் உறவுகளை போய் தேடி பார்த்தீங்கன்னா அந்த உறவுகளை நடந்திருக்கும். அந்த விஷயங்களுடைய நெகட்டிவிட்டி என்ன ஆகுதுங்க, நமக்கு பாதிக்குது. அப்போ இவருக்கு எந்த வழியாக பாதிக்கும்? 11ஆம் இடத்தை பாதிக்கும். 11ஆம் இடம் என்னங்க, லாபத்தை பாதிக்கும். 8ஆம் இடங்கிறது ஆயுள் இருக்குது, கவனத்தில் வச்சுக்கணும். இவருடைய ஆயுளும் 8ஆம் இடம் தான், இவருடைய லாபமும் இந்த 11ஆம் அதிபதி குரு தான். அப்போது நீங்கள் சரியான மாந்தி தோஷ நிவர்த்தி பண்ணணும். இப்போ சொன்ன பரிகாரங்களையும் பண்ணிக்கணும். அதற்கப்புறம் 3ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் இதுக்கு வந்து திருக்கொள்ளிக்காடு சிவன், ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு கோவில்கள் வந்து இருக்குது. அதாவதுங்க இந்த மாந்தியை வச்சு நம்ம பயப்படுத்துகிறோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கு இல்லையா? ஸோ அதுவும் வந்து பாருங்கள் 27 வயசில் பையன் இறந்துட்டார் இல்லையா? அப்போ அதுவும் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த மாந்தி தோஷத்தை சுட்டித்தானே காட்டுதுங்க. இது யாரையும் பயமுறுத்துறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ கிடையாதுங்க. நமக்கு வராமல் தடுத்துக்கலாம் இல்லையா? அடுத்த தலைமுறைக்கு அது பாஸ் ஆகாமல் என்ன பண்ணிக்கலாம், நாம் அந்த விஷயங்களை தடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எங்கேயாச்சும் ஒரு பக்கம் அந்த அடி விழுவும், அது வந்து நம்ம பாதிச்சிடும். ஏன்னா இந்த பையனுக்கு ஆயுள் ஸ்தானமாக இருக்குது. இவர் இறந்ததுனால இவருடைய இது வந்து இன்னும் என்ன இருக்குங்க, நிறைவேறாமல் இருக்கும். அப்போ நமக்கு இவருடைய ஆயிலையும் பாதிக்கலாம். லாபத்தை பாதிச்சா கூட பிரச்சனை இல்லை, ஆயிலை பாதிச்சுட்டா என்ன பண்ணுறதுங்க? அப்போது முறையான மாந்தி தோஷ நிவர்த்தி பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதற்கான விடை நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து திருக்கொள்ளிக்காடு சிவன் இதே நட்சத்திரத்தில் போகணும். பூச நட்சத்திரத்தில் திருக்கொள்ளிக்காடு சிவனுக்கு போகணும். அங்கே ஒருக்கா போய்க்குங்க. இந்த சனிக்கிழமை நாளும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரும் இல்லைங்களா? எல்லாருக்குமே இதே ரூல்ஸ் தான். சனிக்கிழமை நாளும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற அன்னைக்கு திருவாலங்காடு போய் அந்த 6 to 7 நடக்கக்கூடிய அந்த மாந்தி பூஜையில் கலந்துக்கணும். அடுத்து அந்த வெண்குஷ்டம், அந்த குஷ்டம் உள்ளவர்களுக்கு முதல் ஒரு பரிகாரம் சொன்னோம் இல்லையோ, அதையும் செஞ்சுக்கலாம். எதற்காக அப்படின்னா நமக்கு அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ நிறைய பேருக்கு நடக்குது இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா திடீர்னு துர்மரணங்கள், தற்கொலை பண்ணிக்கிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, இதெல்லாம் நடக்குது. அப்படின்னா இதற்கு மாந்தியும் ஒரு காரணம். அதாவது மாந்தி மட்டுமே காரணம் இல்லை, மாந்தியும் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல விஷயம். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. சரிங்க. மிச்சமாக இருக்காங்க. சரிங்க சரிங்க சரிங்க. ம் சரிங்க சரிங்க சரிங்க. தனுஷ்கோடிலாம் விட்டுட்டு வந்துடுறாங்க. அனாத மாதிரி வறுமை பண்ண முடியாது. ம் ஆமாங்க, பாதிக்குதுங்க. ஆமாங்க. ம்
பண்ணிட்டு வந்திருக்காங்க. கன்னியா தோஷம் வந்திருக்கு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னாங்க அவங்க வீட்டு அந்த பொண்ணுக்கு ஜாதகத்தில் இந்த மாதிரி மாந்தி அந்த இறந்து போன பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, இறந்து போச்சா விட்டுட்டு வந்துட்டாங்க தெரியல, அது இருக்குதோ இல்லையோ நமக்கு தெரியல. ஒருவேளை அந்த பொண்ணு இறந்துருக்கும். அப்போ அதை வந்து தனிமையாக விட்டு வந்திருக்கிறோம் இல்லையா, அது எப்படி இருந்தாலும் கவனிப்பாரட்டு தான் இறந்து போயிருக்கும். அப்போது அந்த பொண்ணுடைய பாவகம்னு வரும். அவங்க உங்கள் ஜாதகத்தில் ஆய்வு பண்ணும்போது அந்த பாவகம் அதில் மாந்தி இருக்கும். மாந்தி இல்லாமல் ஒரு பாதிப்புகள் வந்து நமக்கு வராது. சரிங்களா? அதனால் முதல்ல மாந்தி வந்து கவலைப்பட வேண்டாம். மாந்தி நிற்கிற நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கா, அதுதான் விஷயம். இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். மாந்தி இருக்கிற நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கா. இப்போ ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. ரெண்டுல மாந்தி இருக்குதுன்னா உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு துர்மரணம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுமோ தவிர நம்மளை பாதிக்குதான். கர்ம தோஷத்தில் மாந்தி தோஷத்தில் வருது. இப்போ ஒன்றும் வேண்டாங்க, 2ஆம் இடத்துல மாந்தி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு வந்து பிரேத சாபம் இருக்குது, உங்கள் குடும்ப வகைராவல் இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். அது உங்களை பாதிக்குமாங்கிறது கேள்வி. அப்போது அந்த 2ஆம் இடத்துல மாந்தி இருக்குது இல்லையா, அந்த மாந்தி நின்ற நட்சத்திரத்திலேயே உங்கள் ஜாதகத்தில் கிரகம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை பாதிக்கும். உங்கள் குடும்பத்திலேயே வரும். இல்லைன்னா முன்னால் உங்களுடைய குடும்பத்தை வகையிலே ஏதோ ஒன்று இருக்கும் 2ல் மாந்தி இருந்தால். ஆனால் அந்த 2ல் மாந்தி இருந்து மாந்தி நிற்கிற நட்சத்திரத்தில் வேற கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் லக்னத்துக்கு எந்த வீட்டுக்கு உண்டானவரோ அதன் வழியில் நமக்கு ஒரு பிரேத சாபம் வரும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை பாதிப்படையும். ஒரு உயர்வடையாமல் போகிறக்கான சில விஷயங்களும் இந்த மாந்தியால் நடக்குதுங்க. இது வந்து எங்களுடைய ஆய்வு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது கரெக்டாக இருக்கும், இது மாறவே மாறாது. அதனால் நாம் என்ன பாதிப்படைகிறோம், நாம் என்ன எஃபெக்ட் ஆகிறோங்கிறதா விஷயம். அதனால் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு என்ன பரிகாரம் சரியாக செய்ய முடியுமோ அதை சரியாக செஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க. இது வந்து மாந்தியை பற்றி நம்ம இருக்கிற இடத்த வச்சு நம்ம நட்சத்திரத்தை வச்சு சொன்னோம். இப்போ சொல்லக்கூடிய விஷயம் சற்று இந்த ஆய்வுகள் வந்து யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஆய்வுகளை முதல்ல வெளிப்படுத்துறது நாம தான். இப்போ நிறைய வகுப்புகள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, பிரச்சனை இல்லை. இதில் வந்து நம்ம என்னென்னா வெறும் மாந்தி நிற்கிற நட்சத்திரத்தை வச்சு அவருடைய வாழ்க்கை பாதை இதன் வழியில் தான் செல்லும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். நீங்கள் யாருக்கு செக் பண்ணாலும் அது கரெக்டாக இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் இப்போ சொல்லாதவங்க சொல்லுங்கள். சொல்லுங்க சார், யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லாதவங்க சொல்லுங்க. அவருக்கு ஐயா இருக்கும். புனர்பூசம் என்ன லக்னம்? ரிஷப லக்னம். மாந்தி நிற்கிற நட்சத்திரம் பாதம் என்னங்கய்யா? சரி, புனர்பூச நட்சத்திரத்தில் மாந்தி இருக்கிறார். கரெக்டுங்களா? இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் மாந்தி இருக்கிறாரு. புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் யார்? குரு. யாருங்க? 8ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு உண்டானவர் தான் யாருங்க? குரு. அப்போ மாந்தி நிற்கிற நட்சத்திரம் அது வேண்டாங்க. மாந்தி நிற்கிற நட்சத்திரம் எது? அவ்வளோதான். மாந்தி நிற்கிற நட்சத்திரம் எது? புனர்பூச நட்சத்திரம். அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? 8-11க்கு உண்டான குருவுடைய நட்சத்திரம். அப்போது இந்த மாந்தி நின்ற நட்சத்திர வழியாகத்தான் உங்கள் வாழ்க்கை, நீங்கள் சின்ன வயசில் எப்படி அப்படி இப்படி எப்படி போனாலும் பரவாயில்ல, இந்த 8-11ஆம் வழியில் தான் உங்களுடைய வாழ்க்கை போகும். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ம் 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 பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே. இந்த கமர்ஷியல் லேண்ட் எப்படி வாங்கினீங்க? அப்பாவா? அப்பாவுடைய அப்பா? அப்பாவுடைய அப்பாவிட்டிருந்து வந்துச்சா? அப்பா சம்பாரிச்சதா? அப்பா சம்பாரிச்சது. ஓகே. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. 8ஆம் இடம் 11ஆம் இடத்துல தான் இவருடைய வாழ்க்கை பாதையில் கண்டிப்பாக போகும். 8ஆம் இடம் வேறு என்னென்ன வரும்? 8ஆம் இடம் என்னென்ன வரும்? ஜோதிடம் வரும். 11ஆம் இடம் லாபம் வரும். இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக வந்து நாம் என்ன சொல்லணும்னா உயில் சொத்து வரும். அதாவது என்னென்னாங்க உயில் சொத்து அப்படின்னு சொன்னோம்னா நாம் யாருக்காச்சும் உயில் எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா? இப்போ உங்கள் அப்பா உயில் எழுதி வச்சுருக்காங்களா உங்களுக்கு? அது வரும். அப்பா உயில் எழுதி வைப்பார மாட்டாரா? அப்போ உங்களுக்கு உயில் வரும் இல்லையா? உங்களோட உயில் வருமா வராதுங்களா? வரும். அப்போ உங்களுடைய லைஃப் இந்த உயில் சொத்து மூலமாக வரும், இயங்கும். பாருங்கள், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், அது பிரச்சனை இல்லை. 8ஆம் இடங்கிறது என்னதுங்க? உயில் சொத்து. உங்களுக்கு எழுதி வைக்கிற சொத்து, யார் எழுதி வச்சாலும் பரவாயில்ல. அப்போ இதன் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கை நகரப்போகுது. நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் எதுவுமே பண்ணலை,
இருக்கிறத வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிற. அப்போ உங்கள் அப்பா எழுதி வைக்கிற உயில் சொத்து மூலம் தான் உங்களுக்கு லைஃப் போக போகுது ஒன்று. அடுத்து 8ஆம் இடம்ங்கிறது ஜோதிடமும் வரும். 8ஆம் இடங்கிறது ஜோதிடமும் வரும். உங்களை என்ன பண்ணுன்னா இந்த மாந்தி நின்ற நட்சத்திரம் உங்களுடைய ஜோதிடத்துறைக்கு உங்களை தள்ளி விட்டுருவோம். என்ன பண்ணிடுங்க, ஜோதிடத்தலைக்கு தள்ளி விட்டுரும். அப்போ ஜோதிடத்தை படிக்கிறதுக்கு ஆர்வமாவீங்க, அடுத்து ஜோதிடம் கற்றுக்கலான்னு தோணும், ஜோதிடம் கற்றுக்குவீங்க, அடுத்து ஜோதிடனாவே மாறினாலும் மாறிடுவீங்க. ஜோதிடம் கற்றுக்கிறீங்களா? சொல்லுங்க, மைக் கொடுத்து சொல்லுங்க. அப்போ தள்ளி விட்டுருச்சா? சொல்லுங்க, எவ்வளோ நாளாக கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த மைக் ஐயா, மைக்கை கொடுத்துருக்கோம். ஹலோ, சொல்லுங்க சார். ஏன்னா பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, மாந்தி வழியாக தான் ஒருத்தருடைய வாழ்க்கை போகுதுங்கிறத. சார் சொல்லுங்க சொல்லுங்க சார். கற்றுக்கிறதுக்கு எந்த கிளாஸும் போகலை, ஆன்லைனில் வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ கற்றுக்கிட்டு வர்றீங்க? ஆமாம் சார். இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? கற்றுக்கிறதுக்கு தானே, அவ்வளோதான் விஷயம். அப்போது உங்களுடைய வாழ்க்கை 8ஆம் இடம் 11ஆம் இடத்தின் மூலமாக தான் நகரும், அதில் மாற்றமே கிடையாது. 8ஆம் இடம் 11ஆம் இடத்தின் மூலமாக தான். இந்த 8ஆம் இடங்கிறது ஒரு உயிர் சுத்து வரப்போகுது, அதைத்தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறீங்க. இது ஒரு பக்கம். 8ஆம் இடம்னா ஜோதிடம், ஜோதிடருடைய வழியில் தான் நீங்கள் போக போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை பயணம் இந்த 8-11 வழியாகத்தான் நடக்கும். சரிங்களா? அவ்வளோதான். மாந்தி நின்ற நட்சத்திர வழியாக தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நகரும். எந்த பக்கம் கூட்டி கழிச்சாலும் அந்த வழியாக தான் போகும். சார் அதில் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலை அப்படிங்கலாம் ரெண்டாவது விஷயம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வழியாக தான் போகணுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதில் ஜெயிக்க போகிறோம் ஜெயிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் அந்த கிரகம் இருக்கக்கூடிய எப்படிங்க வீரியத்தன்மையை பொறுத்து தான், வேற ஒன்றும் இல்லைங்க. யாராச்சும் சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. துலா லக்னம். துலா லக்னம் கடகத்தில் பூசம் மாந்தி. துலா லக்னம் கடகத்தில் பூச நட்சத்திரத்தில் மாந்தி இருக்கு. மாந்தி 1வது பாதம். அப்போ பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது யாருடைய நட்சத்திரம்? மாந்தி நிற்கிற நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்போ சனி பகவான் யாருங்க? உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக இப்பவும் சரி இல்லை இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களிலும் சரி 4ஆம் இடம் 5ஆம் இடத்தின் மூலமாகத்தான் வேலை செய்யும். அப்போ 4ஆம் இடம்னா என்னங்க? வண்டி வாகனம், இடம், வீடு, வண்டி, வாகனம், இந்த மாதிரி விஷயம். 4ஆம் இடங்கிறது இடம் சம்பந்தமான எந்த விஷயம் வேணாலும் எடுத்துக்கலாம். 5ஆம் இடம் அப்படின்னா என்னதுங்க? பூர்வ புண்ணியம், குலதெய்வம், ஜோதிடம். ஜோதிடத்துக்கு 2 பாவம் இருக்குது, 5ஆம் இடம் இருக்குது, 8ஆம் இடம் இருக்குது. சரிங்களா? அப்போ உங்களுடைய வாழ்க்கை 4ஆம் இடத்தின் மூலமா சொல்லும். ஒன்று ஒரு வண்டி வாகனம் ஓட்டலாம், ஒரு வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் பண்ணலாம். 4ஆம் இடங்கிற ட்ரெஸ்ஸும் வரும், ஒரு ஆடை கடை வச்சு நடத்தலாம், அந்த மாதிரி போகலாம். அப்படி இல்லைன்னா ஒரு இடத்த வாங்குவீங்க விற்பீங்க, அல்லது ஒரு வீடு கட்டுவீங்க வீட்டை விற்பீங்க, இந்த மாதிரி வழியாக போகும். அடுத்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தின் வழியாக போகும். 5ஆம் இடம் தான் யாருங்க? உங்களுடைய தாத்தா. உங்கள் தாத்தா செஞ்சதை நீங்கள் செய்யலாம், அந்த வழியாகவும் ஏதாச்சும் போகும். அப்படி இல்லைன்னா 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜோதிடத்தை கையில் எடுத்தும் உங்களோட லைஃப் போகும். அப்போ இந்த மாந்தி நிற நட்சத்திரம் இதன் வழியாகத்தான் உங்களை கூட்டிகிட்டு போகும். உங்களை எதை கூட்டி எதில் இருக்கீங்க? ஜோதிடத்தில் இருக்குங்க சார். கிளப் பண்ணுங்க சார், கரெக்டாக தானே சொன்னோம். ஜோதிடத்தில் இருக்கேன். வர்றவங்க எல்லாமே ஜோதிடத்தில் இருக்காங்க, நமக்கு தெரியாது இல்லையா, பார்வையாளராகவும் வந்திருக்கலாம். சரிங்களா? அப்போ உங்கள் தாத்தா என்ன பண்ணாருங்க? ஜோதிடம் பண்ணாரு. வந்துருச்சா? வந்துருச்சுங்களா? 5ஆம் இடம்னா தாத்தாவுடைய தொழிலை பண்ணுவாங்கன்னு சொன்னோம்ல. அப்போ உங்களுடைய வழிபாதை இந்த 4, 5 மாந்தி நிற்கிற நட்சத்திரம் தான் உங்களுடைய வாழ்க்கை நகர்வுகளை கொண்டு செல்கிறது. இப்போ 5ஆம் இடம் மட்டும் இல்லைங்க, நாளைக்கு ஃபியூச்சரில் இது ஓகேங்க, நாளைக்கு கண்டிப்பாக ஒரு இடத்த வாங்குவீங்க, விற்பீங்க, அல்லது வீடு கட்டுவீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். ஏதாச்சும் பிளான் இருக்குதுங்களா? சரி, இப்போ ஒரு இடம் வாங்கியிருக்கேங்க. சரிங்க, ரீசெண்டாக தான் வாங்கினேங்க. சந்தோஷம். அப்போ இந்த இடம் சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கை கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது சனி இருக்கிற இடத்த வச்சு. சனி 5லயே இருக்கு சார். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. சூரியன் எங்கே இருக்காருங்க? சூரியன் துலால நீச்சம் சுவாதினத்தில். சனி வக்கரமா? சனி வக்கரமா? ஆமாம் சார், வக்கரம். அப்போ அதுக்கு பரிகாரம் பண்ணும். என்ன நாம யோகம்? அப்படி
சார் சிவம் யோகம். சிவநாம யோகம். சிவநாம. சனி பகவான் இருக்கிற நட்சத்திரம் என்ன பாதம்? எல்லாத்தையும் பார்க்கணும். ஜோதிடத்துக்கு போனால் ஒரு வரியில் சொல்ல முடியாது, எல்லாம் உள்ள போய் குறைஞ்சா தான் தெரியும். சனி சதயம் 2ஆம் பாதத்தில். 2ஆம் பாதம். ஓகே. அப்போ உங்க ஜாதகத்துல இதன் வழியா தான் நீங்க போக போறீங்க. மாந்தி நின்ற பட்சத்து வழியா தான் உங்களுடைய வாழ்க்கை போகுது. ஆனா உங்களுடைய வாழ்க்கை வளைமடைவதற்கு இன்னொரு விஷயம் பண்ணணும். ஏழை குழந்தைகளுக்கு சனிக்கிழமை ஆடை கொடுக்கணும். ஓகே சார். ஏழை குழந்தைகளுக்கு சனிக்கிழமை ஆடை தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இந்த விதி பலன் போகுது இல்லையா? இப்போ நீங்கள் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இடமெல்லாம் வாங்கியிருக்கீங்க, நாளைக்கு விற்கிறீங்க, பிடிக்கிறீங்க, அது வேற விஷயம். அப்போது இந்த வழியாக நம்ம போகணும்னா நம்ம என்ன பண்ணணுங்க? ஏழை குழந்தைகளுக்கு சனிக்கிழமை நாள் ஆடை தானம் கொடுத்தீங்கன்னா இந்த மாந்தி நட்சத்திரம் உங்களை அழகாக கூட்டிகிட்டு போயிடும். சரிங்களா? ஓகே, நன்றி. தேங்க்யூ சார். ஓகே. மாந்தி பூசம் 3ல் மாந்தி. சரி, சனி பகவான் மறுபடியும் போவோம். சனி பகவான் எந்த வீட்டுக்கு உண்டானவர்? 8ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் உண்டானவர். அப்புறம் அவர் லைஃப் எந்த வழியாக போகும்? 8ஆம் இடத்தின் வழியாகவும் 9ஆம் இடத்தின் வழியாகவும் தான் போகும். 8ஆம் இடம்னா என்னங்க? 8ஆம் இடம்னா ஜோதிடம் வந்துடுவோம். அடுத்து உயில் சொத்துக்கள், ஏதாச்சும் தாத்தன் சம்பாரிச்சு அல்லது அப்பா சம்பாரிச்சு ஏதாச்சும் உயில் சொத்துக்கிறதுனா அதை வச்சு பயன்படுத்தி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவீங்க. 2. 9ஆம் இடம் அப்படின்னா என்னதுங்க? ஒரு டீச்சிங் பண்ணுறது, ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறது, குருஸ்தானம், ஏதாச்சும் ஒரு விஷயங்களை பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு கோவில் சம்மந்தமான விஷயங்கள் ஆளுக்கு இப்போ ஒரு பரிகாரம் சொல்கிறது, ஏதாச்சும் இது ஜோதிடம் பார்த்து பரிகாரம் சொல்கிறது, இந்த மாதிரி வரலாம். அப்பா சம்பந்தமான விஷயங்கள், ஏதாச்சும் அப்பா செஞ்சதை நாம் எடுத்து செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். அப்போது இந்த வழிபாதையில் தான் அந்த மாந்தி இவரை நகர்த்தும். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வாய்க்க கொடுங்க, சத்தமாக சொல்லுங்க, அப்போதானே மற்றவங்களுக்கு தெரியும். என்னங்க? அப்பாவுடைய நெசவு தொழில் தாங்க. அவ்வளோதானே, வந்துருச்சு இல்லையா? அப்போ இந்த மாந்தி சுட்டிக்க நீங்கள் ஏன் அம்மாவுடைய தொழிலை செஞ்சுருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா? வேறு நீங்கள் எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த 8ஆம் இடம் 9ஆம் இடம் சம்பந்தமான விஷயங்கள் இல்லாமல் இருக்க. சரிங்க, அப்பாவுக்கு ஏதாச்சும் சொத்து இருக்குதுங்களா? ஒரு வீடு இருந்ததுங்க, ஆனால் என்ன பாக பிரிவினை ஆகலை. ஓகே, உங்களுக்கு வருமா வராதுங்களா? என் பேர் எங்கிட்ட தான் இருக்குது பத்திரம். சரிங்க, அண்ணன் 3 பேர். அதான் உயில் உங்ககிட்ட தான் இருக்குது. எங்கிட்ட தான் இருக்குது. அவ்வளோதான், பத்திரம் எங்கிட்ட தான் இருக்குது. ஏன் உங்க தம்பிக்கோ அண்ணனுக்கோ போயிருக்கலாம் இல்லையா? இல்லை, எங்கிட்ட தான் இருக்குது. அப்போ உயில் உங்ககிட்ட தான் இருக்குது. ஆமாம், மாந்தி சொல்றது உயில் உங்ககிட்ட தான் இருக்கணும். ஒன்று. அடுத்து அப்பா, நான் சொல்றது மாந்தி சுட்டி காட்டுறது அப்பா சம்பந்தமான விஷயங்கள், எதையோ ஒன்று எடுத்து செய்யணும். வீடு அப்பா பேர் தான் இருக்கு. சரி, அப்போ எப்படி தான் நமக்கு தான் வரும், கவலைப்படாதுங்க. அப்பா ஜோதிடம் இது படிக்கிறீங்களா சொல்றீங்களா? 10 இயர்ஸாக படிச்சுட்டு இன்னைக்கு நேற்று இல்லை. அப்போ போச்சுங்களா, ஆச்சுங்களா? 8ஆம் இடம் அதுவும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதாவது எல்லாருமே ஜோதிடம் படிக்கிறது இல்லை, எல்லாருமே ஜோதிடம் படிக்கிறதில்ல. எத்தனையோ மக்கள் இருக்காங்க, எல்லாமே ஜோதிடம் படிக்கிறது இல்லை. ஆனால் ஐயா என்ன பண்ணுறாரு, இந்த 8ஆம் இடத்தையும் தொட்டிருக்காரு. அந்த மாந்தி 8ஆம் இடத்தையும் தொட வச்சிருக்குது. ஆனால் 9ஆம் இடத்தை முதலியே தொட்டுருச்சு. 9ஆம் இடம் எனக்கு அப்பா சம்பந்தமான விஷயங்களை செய்யறதா 9ஆம் இடம். அப்போ கனெக்ட் ஆயிடுச்சுங்களா? இந்த 2 கனெக்டில் தானே மாந்தி நகர்த்துதுங்க. நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. மாந்தி நின்ற நட்சத்திர வழியாகத்தான் அவருடைய லைஃப் இருக்கும், அதில் மாற்றமே கிடையாது. சரிங்க சார், இப்போ நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம் இல்லைங்களா? இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுவோம், அப்போ தான் உங்களுக்கு விஷயம் தெரியும். இப்போது உதாரணமாக சொல்கிறேங்க, என்னுடைய லக்னம் விருச்சிக லக்னம், மாந்தி இருக்கிறது திருவோணத்தில். திருவோணம் யாருடைய நட்சத்திரம்? சந்திரன் எந்த வீட்டுக்கு உண்டானவர்? அதான் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். 9ஆம் இடம் தான் டீச்சிங். சரிங்களா? இன்னும் சொல்லுங்க, பரவாயில்ல, எத்தனை ஜாத்து வேணாலும் ஆய்வு பண்ணுவோம். சொல்லுங்க. தனுசு லக்னம். மாந்தி திருவோணம் 4. மாந்தி திருவோணத்தில் இருக்கு. திருவோணம் யாருடைய நட்சத்திரம்? சந்திரன் எந்த வீட்டுக்கு உண்டானவன்? அப்ப இவரு ஜோதிடத்தை தொட்டு தான் ஆகணும். ஜோதிடத்தை தொட்டு தான் ஆகணும். என்னங்க இதான் பார்த்துட்டு இருக்கேன். அதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. போதுமா? ஏன் சார், யார் வேணாலும் எதை வேணாலும் தொடலாம் இல்லையா? ஏன் அவர் 8ஆம் இடத்தை தொடராரு? ஏன்னா அது மறைக்கலை. 8ஆம் இடம் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் மறைக்கலை சாஸ்திரம். அப்போ ஒன்று 8ஆம் இடத்தை தொடணும். சரிங்களா? ஜோதிடத்தை தொடணும்.
இல்லைன்னா வந்து ஏதாச்சும் உயில் சொத்து வச்சு ஏதாச்சும் பண்ணணும். ரெண்டுல ஏதோ ஒன்று தான். உயில் சொத்து வச்சு ஏதாச்சும் பண்ணுறீங்களா? புரியுது. உயில் சொத்துக்கள் ஏதாச்சும் வந்துச்சுங்களா? இல்ல அப்படி அது வரல. சரி, ஆனால் 8ஆம் இடம் வந்தாச்சு. நீங்கள் எங்கே போனாலும் மாந்தி நிற நட்சத்திரம் அங்கே உங்களை தள்ளி விட்டுரும். கண்டிப்பாங்க. அது ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலைங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். அதெல்லாம் நீங்கள் ஜாதகத்தில் போய் பார்த்து இந்த கிரகம் நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு பார்த்து ஆய்வு பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் தான். சரிங்களா? ஐயா, ரிஷப லக்னம். சொல்லுங்க. ரிஷப லக்னம். மாந்தி 3, மிருகசீரம் 3. மாந்தி மிருகசீரிடம் 3 இங்க இருக்குமா? அப்போ இவங்க மாந்தி நிற்கிற நட்சத்திரம் எது? 7, 12க்கு உண்டான செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. அப்போ 7ஆம் இடம்னா என்னங்க? 7ஆம் இடம்னா மனைவி. அப்போ இந்த மாந்தி நிற நட்சத்திரம் மனைவி வழியாக கூட்டிட்டு போகும். ஒன்று மனைவி சம்மந்தப்பட்ட வழியில் கூட்டிட்டு போகும். அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் எதாச்சும் நீங்கள் ஐக்கியமாயிடலாம். அப்படி இல்லைன்னா 12ஆம் இடம். 12ஆம் இடம் என்னங்க? 12ஆம் இடம் என்னங்க? பிறந்த ஊரை விட்டு வெளியே போகிறது. அதாவது ஒன்று நம்ம பிறந்த ஊரை விட்டு வெளியே போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். இல்லைன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வேற காரத்தோ ஏதாச்சும் வரும். இதில் முதல்ல வந்திருக்கான்னு பார்ப்போம். இதில் எதை வந்திருக்குதுங்க? 7ஆம் இடம். 7ஆம் இடம் ஒய்ஃபோட அப்பா அம்மா 2 பேர் திடீர்னு மாறணும். சரிங்க. அது அப்புறம் 12ஆம் இடம் அது வரலைங்க. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் ஆப்ரேட்டராக ஜேசிபி டிரைவராக இருக்கேன். சரிங்க. எங்கே இருக்கீங்க? கரூர் மாவட்டம். அதான் யார் வீட்டில்? எங்கள் அப்பாவோட சொந்த வீட்டில் தான் இருக்கு. சரிங்க. இப்போ மனைவிக்கும் நீங்கள் பண்ணுற தொழிலுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லைங்க, சம்மந்தம் இல்லைங்க. சரி. 12ஆம் இடம்? 12ஆம் இடம் எது சொன்னது? நீங்கள் வந்து ஜேசிபி எங்கே ஓட்டுறீங்க? சொந்த ஊர்லேயே தான் ஓட்டுறீங்களா? சொந்த ஊர்லேயே தான் ஓட்டுறீங்க. சரி. இது 12ஆம் இடத்துக்கும் இது கனெக்டிவிட்டி வரலையா? அது ஒன்றும் வரலைங்க. இல்லை, அது வர அடுத்து மனைவி வகையில் ஏதாச்சும் தொழில் வந்துச்சுங்களா உங்களுக்கு? மனைவி வகையில் தொழில் வந்துச்சு, அது பாதியில டிஸ்கனெக்ட் ஆகி வந்துச்சு இல்லைங்க? எத்தனை நாள் அதுலேருந்து தான் எனக்கு பயங்கரமான லாஸஸ். அது வேற. அதான் சொல்லுங்க, லாஸ் ஆகுது 2வது விஷயம். அப்போ உங்களுடைய மனைவி வகையில் ஒரு கர்மா உங்களை தேடி வரும். அதாவது இந்த மாந்தி மனைவி வகையில் ஏதாவது ஒன்று செய்ய வைக்கும். எப்போ செஞ்சீங்க? எத்தனை காலம் செஞ்சீங்க? அது 2011 19 வரைக்கும் செஞ்சுருக்கீங்க இல்லையா? 2011 19 வரைக்கும் செஞ்சிருக்கீங்க இல்லையா? அப்போ மனைவி சம்பந்தமான ஒரு விஷயங்களை செய்ய வைக்குது மாந்தி. அது க்ளோஸ் ஆகுது, கெட்டு போகுது அப்படிங்கறதெல்லாம் அது நடந்தது உண்மைதான். அவங்க ஆரம்பிச்சு விட்டாங்க, அது பயங்கர ரொம்ப சரியா போச்சுங்களா? அப்போ மனைவி மறுபடியும் பழைய தொழிலே வண்டியே வந்தாச்சு. சரி, ஓகே. அப்போ 7ஆம் இடம் வயசு அனுபவிச்சாச்சு. அதெல்லாம் அனுபவிச்சு எல்லாம் முடிச்சாச்சு. அது வேற விஷயம். அது வருதுங்க. அது வரும். அடுத்து காரவத்துவத்தில் வரும். ஆனால் முதல்ல பாவகம் வருதான்னு பார்த்தோம், வந்துருச்சு. ஏன்னா 7 வருஷமா பண்ணி லாஸ் ஆயிட்டாரு. அப்போ அது நடந்திருக்கா இல்லையா? சார், இப்போ எல்லாருமே மனைவி வகையில் செய்யணுங்கிற அவசியம் இல்லையே. உங்களுக்கு நான் வரும்னு தானே சொல்கிறேன், மனைவி வகையில் வரும்னு தானே சொல்கிறேன். அப்போ வந்து நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்க. அதுக்கு காரணம் கிரகங்கள். இப்போ அடுத்து இந்த 12ஆம் இடமும் வருது. இப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னலாம் சொல்லலாம்? வெளிநாடு, அடுத்து விரையும், அது விட்டுருங்க. வெளிநாடு வேற, அடுத்து சொல்றேங்க. இப்போ அம்மாவுடைய அப்பா, அப்பாவுடைய அம்மா, இது கணக்கு வச்சுக்க. அம்மாவுடைய அப்பா, அப்பாவுடைய அம்மா தான். இது சம்பந்தமான ஏதாவது ஒரு நிகழ்வுகள் வரலாம். அது அவங்க இப்போ அப்பாவோட அம்மா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. சரி. அம்மாவுடைய அப்பா இப்போ ரீசனாக இப்போ 1-2 வருஷம் ஆகும். அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அல்ல, விவசாயம் கூலி வேலை தாங்க. அவ்வளோதாங்க. அது ஒன்றும் இப்போ. ஆனால் அப்பாவோட அம்மாலாம் ரொம்ப சின்ன வயசுலேயே இருந்துட்டாங்க. சரி, ஓகே. ஸோ எப்படியோ நம்மளுக்கு மாந்தி இங்கே கூட்டிகிட்டு போய் விட்டு ஜோலியை முடிச்சு விட்டுருச்சு. அவ்வளோதானா? அடுத்து இன்னும் வரும் உங்களுக்கு. இப்போ தானே 2019 பிடிச்சிருக்குங்க. அடுத்து நான் அதுக்காக முடிக்கணும்னு சொல்லலை. அடுத்து உங்களை 12ஆம் இடத்தை மாந்தி கூட்டிகிட்டு போகும். 7ஆம் பாவத்தை கூட்டிகிட்டு போயிட்டாரு. 7ஆம் பாவத்து மூலமாக உங்களை கூட்டிகிட்டு போயிட்டாரு இங்கே ஒரு விஷயத்துக்கு. அடுத்து 12ஆம் பாவத்தை கூப்பிட்டு போவார். எங்கேங்க? வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு அல்லது பிறந்த ஊர் விட்டு 400 கிலோமீட்டர் தள்ளி கூட்டிட்டு போவார். அதற்கான ஆயத்த பணிகளை அவர் செய்ய ஆரம்பிச்சிருப்பார். ஏதாச்சும் வாய்ப்புகள் வந்துருக்குதுங்களா? வெளிநாடு போகலாம் அல்லது வெளி ஊர் போய் போகலான்ட்டு. வீட்டில் பாஸ்போர்ட் எடுத்துட்டாப்புல, பையன் பாஸ்போர்ட் எடுத்துட்டாப்புல. அவன் சிலம்போட வந்து ஆக்டிவாக இருக்காப்புல. அதனால ஜனவரி மாதம் அவன் ஃப்ளைட் ஏறான்.
சரி, அப்போ நீங்களும் போயிடுவீங்களா? நான் இன்னும் எடுக்கல, எனக்கு அவ்வளோ தூரம் பற்று இல்லை. அதனால வரும். இப்போ தானே 7ஆம் பாவத்தை மாந்தி முடிச்சிருக்குது, அடுத்து 12ஆம் பாவத்தை தொடும். சரி சரி. தொடாமல் விடவே விடாது. நீங்கள் வெளிநாடு போகாமல் இருக்க மாட்டீங்க. எப்படி இருந்தாலும் அது எத்தனை வயசாச்சு உங்களுக்கு? எனக்கு இப்போ 37. 37 தான் ஆகுது. அப்போ நீங்கள் உங்களுக்கு 29லிருந்து கிட்டத்தட்ட எப்போ 2019 சொன்னீங்களா, உங்களுக்கு கிட்டத்தட்ட கல்யாணம் முடிச்சதுலேருந்து 7ஆம் பாவம் வேலை செஞ்சிருச்சு உங்களுக்கு. எல்லாம் அப்படியே கரெக்டாக ஏற்றத்தாழ்வுகள். நீங்கள் கல்யாணம் முடிச்சதுக்கு இருந்து மனைவி வழியில் செஞ்சீங்களா இல்லையா? இல்லை, அவங்க தான் ரொம்ப கிரேடாக இருந்தது, ரொம்ப இப்போ இதாக இருக்குது. அவ்வளோதான் விஷயம். 7ஆம் பாவத்தை தொட்டீங்களா இல்லையா? அவ்வளோதான். அடுத்து 12ஆம் பாவம் உங்களுக்கு எங்கே போகுது? மாந்தி 12ஆம் இடத்துக்கு கூட்டி போகிறாரு. இல்லை, அது நல்லா பாசிட்டிவாக இருக்குமா எப்படி? எங்கே சார் வண்டி ஓட்டுறீங்க? கரூர் மாவட்டம். பிறந்தது ஊருங்க? கரூர் மாவட்டம் தாங்க. அங்கே வேளாண்பாளையம் டிஎன்பிஎல் ஃபேக்ட்ரி இருக்குல்ல. சரிங்க, அடுத்து சொல்கிறேங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. ஏன்னா நம்ம மாந்தி இயங்குதுங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 12ஆம் இடம் தான் பைபாஸ் ரோடு. சரிங்க. 12ஆம் இடம் பைபாஸ் ரோடு. நீ அடுத்து உங்களுக்கு இந்த பைபாஸும் ஜாயிண்ட் ஆகும். சீக்கிரமாக பைபாஸும் ஜாயிண்ட் ஆகிடும். பைபாஸ்ல இது ஓட்டிருக்கீங்களா வண்டி? பைபாஸில் தான் ஓட்டிகிட்டு இருக்க வண்டி. அப்புறம் என்ன வந்துருச்சு இல்லைங்க, அது எப்படி ஓட்டினாலும் பரவாயில்லைங்க. 12ஆம் இடம் தான் பைபாஸ் ரோடு. இவர் வந்து ஜேசிபியை ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு பாங்காட்டுக்குள்ள போய் ஓட்டலாம்ல, ஏன் பைபாஸில் ஓட்டுறாரு? 12ஆம் இடம் தான் பைபாஸ் ரோடு, 12ஆம் இடம் தான் வெளிநாடு, 12ஆம் இடம் தான் மருத்துவமனை, 12ஆம் இடம் தான் கோர்ட்டு, 12ஆம் இடம் தான் போலீஸ் ஸ்டேஷன், 12ஆம் இடம் தான் செருப்பு கடை, 12ஆம் இடம் தான் போர்வை கடை. இப்போ 12ஆம் இடம் வர்றப்போ நமக்கு பாசிட்டிவ்ங்களா இல்லை எப்படி? அது கிரகத்தை பார்க்கணும். நான் சொல்றது மாந்தி உங்களை இயக்குறாரா, அவ்வளவுதான் கேள்வி. சரி சரி. மாந்தி 7ஆம் பாவத்து மூலமா முதல்ல இயக்கிட்டாரு. இப்ப அடுத்து 12ஆம் பாவம் பைபாஸ் ரோட்ல ஜேசிபி ஓட்டுறீங்க. ரைட் ரைட். கரெக்ட் தானே? உறக்க சொல்லுங்க. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு, நல்லா இல்ல செய்யறீங்களா இல்லையா? பைபாஸ் தான் வாசமே, ஒன்றும் பிரச்சனை. பைபாஸ் தான் வாசமே, அங்கேதான் தூங்குவார் போல் இருக்கு. அப்போ நான் இங்க சொல்ற விஷயம் ஒன்றும் இல்லைங்க. மாந்தி நின்ற நட்சத்திரம் தான் உங்களை கை கூட்டிட்டு போகும். எங்க போய் நின்னாலும் மாந்தி நின்ற நட்சத்திரம் தான் உங்களை கை கூட்டிட்டு போகும். அது வெற்றி ஆகுதா தோல்வி ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தினுடைய கிரக நிலைகளை ஆய்வு செய்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. இன்னொரு 2 ஜாதகம் போடுவோம் சுவாரஸ்யமா. சீக்கிரம். சரி, இது கடைசி ஜாதகம். டைம் ஆயிடுச்சுங்க. 6 மணிக்கு நம்ம ரூமுக்கு காலி பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா மண்டபத்துக்காரங்க சண்டைக்கு வந்துருவாங்க. சார் மேச லக்கணம். சரி, பூச ஒன்றுங்க மாந்தி. ஏனுங்க பூச ஒன்று? எல்லாருக்குமே பூசத்துல தான் இருக்கும் போல இருக்குங்க. சரி, மேச லக்கணத்துக்கு சனி யாருங்க? 10, 11. மேச லக்கணத்துக்கு யாருங்க சரி? 10, 11. 10ஆம் எண்ணம் என்னதுங்க? தொழில். அப்ப தொழில் பண்ணுவீங்க, பண்ணியிருப்பீங்க. அது லாஸ் ஆகுது, லாபம், அதெல்லாம் விஷயம் இல்லை. இந்த ஜாதகர் வேலைக்கு போறாருலாம் எனக்கு தெரியாது. இந்த ஜாதகர் மாந்தி நிற நட்சத்திரம், கண்டிப்பாக இவர் தொழில் செய்திருப்பார், செய்து கொண்டிருப்பார். செய்து லாஸ் ஆனாரா இல்லை எதாருன்னு தெரியல, ஆனால் தொழில் செய்வார். மாந்தி நிற நட்சத்திரம் சுட்டி காட்டுறது. தொழில் பண்ணீங்களா? நிறைய பண்ணேன் சார். என்னாச்சு? நிறைய பண்ணியிருக்கிறாராமா. ஜமகாலம் டெக்ஸ்டைல் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். இல்லை, தொழில் பண்ணீங்க, லாபம் சம்பாரிச்சிங்களா? இல்லை. அது உங்களுடைய விதி, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாந்தி நின்ற நட்சத்திரம் பூசம், சனி பகவான். ஏன் நீங்கள் வேலைக்கு போகலான்னு கூட சொல்லலாம். அது போகிறீங்க போல விஷயம் இல்லை. எல்லாருமே தொழில் பண்ணுறாங்களா? கிடையாதுல. நிறைய பேர் சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிடுறாங்க. ஆனால் இந்த ஜாதகர் மாந்தி நின்ற நட்சத்திரம் சுட்டி காட்டுவது இவர் தொழில் செய்திருப்பார். அவர் நட்டமானாரு இல்லை நிறைய சம்பாரிச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவருடைய அந்த சனி பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்தது. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தொழில் பண்ணீங்களா இல்லையா? பண்ணேன் சார். அவ்வளோதான், அது பார்த்துக்கலாம். என்னங்க? 11 லாபம். சங்கம்னா அறக்கட்டளை. ஆமாம், அறக்கட்டளை 11ஆம் இடத்துல தான் வரும். ட்ரஸ்ட்டு, அறக்கட்டளை இதெல்லாமே 11ஆம் இடத்துல வரும். சங்க தலைவருங்களா? எந்த சங்க தலைவர்? எங்கள் நாடார் மகாஜன சங்க தலைவர். கரெக்டு தானே? அப்போ ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறது 11ஆம் இடம் தானே? கரெக்டு தான். அந்த கனெக்டிவிட்டி இங்கே வருது. ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே உங்களுடைய என்ன மாந்தி நிற்கிற நட்சத்திரத்தில் வருது. உங்களுக்கு அண்ணனும் அக்காவும் இருக்காங்களா?
அண்ணன் இறந்துட்டாப்லைங்க சார். அண்ணன் இறந்துட்டார். அக்கா இருக்காப்லைங்க. அண்ணன் கூட இருந்தப்போ ஒன்றா இருந்தீங்களா இல்லை தனியாக இருந்தீங்களா? முதல்ல நாங்கள் தெரியாதுமே இறந்துட்டாப்லைங்க சார். சின்ன வயசுலேயே இறந்துட்டார். சரி, ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போது நமக்கு இதில் வந்திருக்கிறது 10ஆம் இடம். 10ஆம் இடம் தொழில் வந்தாச்சு, செஞ்சாச்சு. அது லாஸ் ஆச்சோ இல்லை லாபம் வந்துச்சோ அது உங்களுக்கு தான் தெரியும். அடுத்து 11ஆம் இடம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு, அதில் ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறது எல்லாமே 11ஆம் இடத்துல வரும். சரிங்களா? ஏன்னா கும்பம் தான் என்னது, ஏன் கும்பத்துக்கு வந்து ட்ரஸ்ட்டு ஒரு சங்க தலைவர்லாம் ஏங்க 11ஆம் இடம் ஏன் ஒரு தலைவர் போஸ்ட்டை கொடுக்குது, ஒரு ஒரு இதுக்கு புதுசாக தலைமை தாங்கன்னு சொல்கிறாங்க. கும்பம் அப்படிங்கிறது என்னதுங்க, குடம், கும்ப கலசம். கலசம் கும்ப கலசம் நீங்கள் எப்போ இது பண்ணுறாங்க, கும்பாசத்தும் போது மேலே வைப்பாங்க. கும்பாசம் கும்ப கலசம் தெளிக்கிறாங்களா, அதனால தான் கும்பங்கிறது மேன்மை பொருந்தியது. ஒரு இடத்துல மேன்மையாக இருக்கிறது ஒரு விஷயங்கள் எல்லாமே இதுதான். சரிங்களா? அதனால தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஏன் ட்ரஸ்ட்டுனா வந்து வெறும் 11 மட்டும் இல்லை, 8, 9, 11 இது மூணுமே கரெக்டாகும் ட்ரஸ்ட்டுக்கு. ஏன்னு சொன்னீங்கன்னா 9ஆம் இடங்கிறது நமக்கு வரக்கூடிய பெருநிதி யாருங்க, குரு. அவருடைய நட்சத்திரம் எங்கே இருக்குதுங்க, 11ஆம் இடத்துல போய் இருக்குது. சரிங்களா? 8ஆம் இடங்கிறது என்னதுங்க, பொதுவாகவே 8ஆம் இடம்னா என்னங்க, திடீர்னு வரக்கூடிய பணம். எங்கிருந்தோ திடீர்னு வரும் இல்லைங்களா? எங்கிருந்து வரும்னு தெரியாது. பணமெல்லாம் வந்து தெரியுமா, ட்ரஸ்ட்டில் வர பணம் என்னன்னு தெரியுமா, அது பாதுகாக்கப்பட்ட விஷயமா ஒன்று இருக்கும். சரிங்களா? திடீர் பணம், யாருக்கும் தெரியாத பணம். கும்பத்தில் இருக்கிற பணம் யாருக்காச்சும் தெரியுமா? ஒரு பானைக்குள்ள என்ன இருக்கிற விஷயம். அதனால கும்பத்தை வந்து என்ன சொல்றாங்க, ரகசிய ராசின்னு சொல்றாங்க. அது கும்பத்தில் நிறைய தங்கம் இருக்குதா இல்லை உள்ள வந்து பாம்பு படுத்திருக்குதா எதுவும் நமக்கு தெரியாது. சரிங்களா? அந்த மாதிரி அப்போ இந்த பாவம் இது கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ ட்ரஸ்டி அப்படிங்கிறது 11 கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு மெயின் தொழில் பண்ணீங்களா, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் வேலைக்கு போயிருக்கலாம், வீட்லேயே இருந்து யாராச்சும் அப்பாவே சம்பாரிச்சு போட்டுக்கலாம், வீட்லேயே ஜாலியாக தூங்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் தொழில் பண்ணங்கிறத இந்த மாந்தி நின்ற நட்சத்திரம் குறிப்பிடுது. அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் வந்துங்க எத்தனை ஜாதகத்தை ஆய்வு செய்தாலும் மாந்தி நின்ற நட்சத்திரத்தின் வழியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை இயக்கம் நடந்து கொண்டிருக்கும். அந்த மாந்தி நின்ற நட்சத்திரம், அந்த அதிபதி ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் நீங்கள் வெற்றியாளனாக வரலாம். அது சரியா இல்லைன்னா நாம கஷ்டப்படலாம், அவ்வளோதான். ஆனால் உங்களை இயக்கிறது அந்த மாந்தி நின்ற நட்சத்திர பாவகம் தான். இத்தனை பேருக்கு ஆய்வு பண்ணோம், யாருக்காச்சும் மாறிச்சாங்க? ஒரு ஆளுக்கு மாறிச்சுங்களா? மாறாது. நீ எத்தனை ஜாதகத்தை ஆய்வு போட்டு என்ன பண்ணீங்கனாலும் அந்த மாந்தி நின்ற நட்சத்திரம் தான் என்ன பண்ணும், உங்களுக்கு நாம் இந்த வழியில தான் போயிட்டு இருக்கிறத தெளிவாக சுட்டி காட்டும். ஓகேங்களா?